இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இத்தனை பேர் கேக்குறோம்ல மித்ரா, சாப்பிடு. நீங்க சாப்பிடலனா நானும் சாப்பிட மாட்டேன்பா. இப்போ வரைக்கும் கும்பகர்ணன் மாதிரி சாப்பிட்டு இப்போ நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றேன். மித்ரா முன்னாடி வேணும்னே ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா ஆண்டி. நானும் இப்ப சாப்பிட போறது இல்ல. நீங்க சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். அம்மா, அப்பாவுக்கு டிஃபன் கொடுங்க. நீங்க தான் பரிமாறணும். அப்பா, உங்களுக்கு அம்மா செய்யற சட்னினா ரொம்ப பிடிக்குமாமே. பாட்டி தான் சொன்னாங்க. என்னங்க டிஃபன் வர வரைக்கும் காத்துட்டு இருக்காம இப்படி சட்னியை சாப்பிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அவ்வளவு பசிக்குதா? சட்னி ரொம்ப சூப்பரா இருக்கு. இவ்வளோ டேஸ்டியா எங்க அம்மா கூட பண்ணதில்லை லக்ஷ்மி. சும்மா என்ன பாராட்டாதீங்க. அத்தை மட்டும் கேட்டாங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த விஷயத்த நான் அம்மா கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேனே. மாமும் டேடும் உன் சட்னிக்கு ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க லக்ஷ்மி. சாப்பிட்டது போதும். வெறும் சட்னியை சாப்பிட்டா வயிறெல்லாம் எரியும் மித்ரா. நீ முத்தம் கொடுத்தா அந்த எரிச்சல் கம்மி ஆயிடும். காலையிலயே உங்களுக்கு முத்தம் வேணுமா? டிஃபன் சாப்பிடுங்க. டிஃபன் தானே நான் கேட்கிறேன். அதுதானே நான் வச்சிருக்கேன். நான் கேட்டது இந்த டிஃபன் இல்ல. என் கைய விடுங்க. யாராவது பார்க்க போறாங்க. யாரு பார்த்தா நமக்கு என்ன லக்ஷ்மி? நாம தான் புருஷ முன்னாட்டியாச்சு. முதல்ல என் கைய விடுங்க. நீ முத்தம் கொடுத்தாதான் நான் கைய விடுவேன். முதல்ல நீங்க டிஃபன் சாப்பிடுங்க. நீ முத்தம் கொடுத்தாதான் நான் டிஃபன் சாப்பிடுவேன். கமான் கமான், சீக்கிரம். பிடிவாதம் பிடிக்கிறீங்க. சாப்பிடுங்கப்பா. நீங்க என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க? அப்பாவுக்கு ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியாப்பா? உங்களுக்கு அப்போ அம்மா செஞ்ச சட்னி ஞாபகம் வந்துருச்சா? அப்பாவுக்கு அந்த சட்னியோட சேர்த்து அத செஞ்ச அம்மாவும் ஞாபகம் வந்திருப்பாங்க இல்லையாப்பா?